உங்க கையில மந்திர சக்தியால உருவாக்கப்பட்ட ஒரு மந்திரக்கோள் இருந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? உண்மையாவே நீங்க தான் சக்தி வாய்ந்த நபர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மந்திரக்கோள் இப்போ கூட உங்க கையில தான் இருக்கு. அது என்னன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மந்திரக்கோளுக்கு இணையானதா? இது என்ன முட்டாள்தனமான கருத்தா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உண்மையான காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையாகவே ஆமாம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது பாரு அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கான சக்தியை பற்றி இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதோட உங்களுடைய வார்த்தைகளை இனிமேல் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. நீங்கள் பேசக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை உங்களுடைய எதிர்காலத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். உங்கள் பேச்சில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டிய நேரம் இது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை. அந்த வார்த்தைகளுக்குள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஸ்ட்ரக்சர் ஒன்று உங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சில வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கும். அது ஒவ்வொரு நாளும் அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கிக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் சில வார்த்தைகள் உங்களை ஒவ்வொரு நாளும் அதே சுழற்சியான வாழ்க்கையில் சிக்க வைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். சில வார்த்தைகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான வாழ்க்கைக்கான நுழைவாயில திறக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். எந்த ஒரு நபர் அவங்க பேசக்கூடிய அந்த மொழியை தன்னோட கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டோடு வச்சுருக்காங்களோ அவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பெரும்பாலும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடிய நபராக இருக்கலாம். நெகட்டிவான பேச்சு உங்ககிட்ட இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் இந்த எதிர்மறையான பேச்சை தவிர்க்க பழகணும். அப்படி இல்லைன்னா அது தனக்குத்தானே சாபம் கொடுக்குற மாதிரியான ஒரு செயல் தான் அது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவங்க கெட்டு போகிறது தங்களுடைய சொந்த வார்த்தைகளால் தான். அவங்க தண்டிக்கப்படுறதும் அவங்களுடைய சொந்த வார்த்தைகளால் தான். இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு அந்த பற்றாக்குறையை பற்றி பேசாதீங்க. இதுக்கெல்லாம் இவ்வளோதான் லிமிட் இருக்குது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுக்குமே அந்த லிமிட் செட் பண்ணாதீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வெற்றியை பற்றின வார்த்தைகளாக இருக்கணும். அபரிமிதமான வாழ்க்கையை கவர்ந்து இழுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை கவலையான வார்த்தைகளை சொல்கிறது மூலமாகவோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்காலத்தை உங்களால் ஒரு நாளும் உருவாக்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மோசமான நிலையில் இருக்கீங்க, கவலையோடவே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய எதிர்காலம் ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரு ஜோசியரை போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் மோசமான உணர்வோடு இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் மோசமாக தான் இருக்கும். இதை சொல்கிறதுக்கு ஜோசியர் தேவையில்லை, நீங்களே போதும். தனக்கு இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்ய போகிறதில்ல, எனக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைச்சதில்லை, நான் ஆசைப்பட்டது எல்லாமே தள்ளி போய்கிட்டு தான் இருக்குது, என்னை யாருமே பாராட்டி பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திரம். இது எல்லாமே ஒவ்வொரு மந்திரங்கள் மாதிரி தான். இந்த மந்திரங்களை நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது பேச பழகும்போது உருவாக்க ஆரம்பிக்கிறீங்க. வளர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களை பற்றியோ மற்றவங்கள பற்றியோ மோசமாக பேசும்போது உங்களையும் சரி மற்றவங்களையும் சரி சேர்த்தே நீங்கள் சபிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சூழலை நீங்கள் திரும்ப திரும்ப மோசமாக கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலைகளையே நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை பேசும்போதும் அதை மற்றவங்க கிட்ட பரப்பும் போதும் உண்மையாகவே நீங்கள் சரியான உயர்வான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போதும் மற்றவங்க கிட்ட நல்ல விஷயங்களை பரப்பும் போதும் நீங்கள் நல்ல மந்திரங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் பரப்புறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உண்மையாகவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பற்றி நல்ல விதமாக பேசினா அந்த பணம் உங்களுக்கு நல்லது பண்ணும். பணத்தை பற்றி நீங்கள் மோசமாக பேசினா அது உங்களுக்கு மோசமான அனுபவங்களை தான் தரும். அவன் பாரு கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்து வச்சுருக்கான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கூட அந்த பணத்தை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட தப்பாக பேசுகிறது உங்கள் வாயாலேயே உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய மோசமான மந்திரங்களை சொல்லக்கூடியது மாதிரி தான் அது. நீங்கள் நாள் முழுக்க தொடர்ந்து ஏதாவது எண்ணங்களை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே எந்த மாதிரியான எண்ணங்கள் உருவாகுதோ அதுதான் உங்களுடைய வார்த்தைகளாக வெளியே வருது. உங்களுக்குள்ளே உருவாகக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்துறதை விடவும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கட்டுப்படுத்துறது ஈஸியானது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் முழுக்க முழுக்க பாசிட்டிவானதாக மட்டுமே இருக்கட்டும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், உங்களுக்குள்ளே உருவாகக்கூடிய எண்ணங்களில் அதிகமான அளவில் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கலாம். அப்படி உங்களுக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஒரு நரகத்தை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்குள்ளேயே உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி உங்களையே ஏங்க வைக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றணும் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய பேச்சில் ஒரு புரிதல் நமக்கு இருந்தே ஆகணும். இப்போ படைப்பாற்றல் வரிசை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன்.
அது என்னன்னா, உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சேர்ந்து பேச்சா மாறி வெளிப்படுது. அந்த பேச்சு செயலா மாறுது. நீங்க பார்க்கக்கூடியது, பேசக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க நாள் முழுக்க உங்களை பத்தி எதிர்மறையா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால ஒரு நாளும் உங்களுக்கான சரியான வாய்ப்புகளை உருவாக்க முடியாது. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்ககிட்ட கம்மியான அளவு தான் பணம் இருக்கு அப்படின்னு நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பணக்காரராக மாறுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நடைமுறையில் அது சாத்தியமே இல்லை. உண்மைதானே? இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய செயல்களுடைய முதல் வடிவம் தான் பேச்சு. இங்கே உங்களுடைய செயலை தூண்டக்கூடியது எது அப்படின்னா அது பேச்சு தான். அந்த பேச்சுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா உங்களுடைய உணர்வுகள். நீங்கள் ஒவ்வொரு நொடியும் என்ன உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த உணர்வு தான் பேச்சா மாறி நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன செய்கிறதில்ல அப்படிங்கிறத தீர்மானிக்குது. அந்த உணர்வுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. எதையாவது நினைக்கிறீங்க, எதையாவது உணர்றீங்க, அதுக்கப்புறம் எதையாவது பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் எதையாவது செய்கிறீங்க. இந்த வரிசைப்படி நம்ம முதல்ல எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப நுட்பமான அதிர்வை உருவாக்கக்கூடிய ஆரம்ப புள்ளி. ஆனால் அது ஒரு உடல் மாதிரியானது. அதனுடைய உயிர் எது அப்படின்னா உணர்வுகள் தான் அதனுடைய உயிர். எண்ணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பலவீனமான அதிர்வு அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். எண்ணங்களை விட ஒரு படி மேலே உயர்வாக இருக்கக்கூடியது உணர்வுகள். ஆனால் இந்த அதிர்வெண் அதிகபட்சமாக வெளிப்படக்கூடிய ஒரு சமயம் எது அப்படின்னா அது நீங்கள் செயலில் இறங்கும் போது தான் அந்த அதிர்வெண் உச்சகட்டமாக வெளிப்படும். பட் இங்கே நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய இந்த செயல்கள் தான் நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கை உருவாக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், அதை நம்ம அப்படி நம்பினாலும் அந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இந்த வார்த்தைகள் அந்த இடத்துல என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். சொல்லப்போனால் இந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய அந்த செயல்களுக்குள்ள ஒரு வலுவான அடித்தளத்தை போடக்கூடிய ஒன்று. இந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய அந்த அற்புதமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அதிர்வுகளை உருவாக்கக்கூடியதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாதாரணமாக உங்களுடைய எண்ணங்களையோ உணர்வுகளையோ உங்களால் பார்க்கவும் கேட்கவும் முடியாது. ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியும், பேசும்போது அதை பார்க்க முடியும். ஸோ இங்கிருந்து தான் நீங்கள் அந்த மாற்றத்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆரம்பிக்க முடியும். பெரும்பாலும் நம்ம உணர்வுகளை பற்றியும் எண்ணங்களை பற்றியும் இந்த ஈர்ப்பு விதி பற்றி பேசும்போது அதிகமாக பேசியிருப்போம். ஆனால் நம்ம பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை பற்றி பெரிய அளவில் யாருமே இங்கே பேசுகிறதும் இல்லை, அதை பற்றின ஒரு சரியான புரிதலும் இல்லை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள்னு நம்ம இதை மாற்றினா பேச்சு தானாக மாறப்போகுது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் உங்களுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே சமயம் உங்களுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த எண்ணங்களை விடவும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு சக்தி அதிகம். ஆனால் எல்லாருமே எண்ணங்களுக்கு தான் சக்தி அதிகம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் உண்மை உங்களுடைய எண்ணங்களை விடவும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம். நீங்கள் நினைக்கிறத விடவும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு 10 மடங்கு சக்தி அதிகம். நீங்கள் ஒரு நபர்கிட்ட அவரை பற்றி நல்ல விதமாக சொல்கிறீங்க, அதே சமயம் அந்த நபர்கிட்ட இன்னொருத்தர் நெகட்டிவாக சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாசிட்டிவாக சொன்னது மூலமாக அவர் பாதிக்கப்பட்டதை விடவும் நெகட்டிவான விஷயத்தை கேட்டதன் மூலமாக 40 முதல் 70 மடங்கு அவர் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. எதிர்மறையான விஷயங்களுக்கு உடனடியாக நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதிர்மறையான விஷயம் அதிகமான தாக்கத்தை நமக்குள்ளே உருவாக்குது. நீங்கள் ஒரு நபரை புகழ்ந்து பேசுகிறது அந்த நபரை மட்டும் புகழ்ந்து பேசலை, உங்களையும் சேர்த்து தான் இங்கே புகழ்ந்து பேசுகிறீங்க. ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறது அவங்கள மட்டும் ஆசீர்வதிக்கிறதா அர்த்தம் இல்லை, உங்களையும் சேர்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுடைய வார்த்தைகள் பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது விளக்கமாக சொல்கிறதுக்காக சில ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒன்று என்னென்னா, வெவ்வேறு பெயர்கள் வெவ்வேறு வார்த்தைகள் மூலமாக சொல்லப்படக்கூடிய சில பொருட்களை தேர்வு செஞ்சு அதை சில நபர்கள் சொல்ல சொல்கிறாங்க. அதாவது பல வார்த்தைகளில் சொல்லப்படக்கூடிய ஒரே பொருள், அவங்க எந்த வார்த்தையை சொல்லி அந்த பொருளை குறிப்பிடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய முடிவுகளும் அவங்களுடைய உணர்ச்சிகளும் மாறக்கூடியதை பார்க்க முடிஞ்சிருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஆய்வில் ஒரு ப்ராடக்ட்டு தான், ஆனால் அதை வெவ்வேறு விதங்களில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் அவங்க அதை பார்த்து படிக்கும்போதும் அதை பற்றி படிக்கும்போதும் அவங்களுடைய முடிவுகள் மாறுறதை பார்க்க முடிஞ்சிருக்குது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மளுடைய நம்பிக்கைகளையும் முடிவுகளையும் மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி சில ஆய்வுகள் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளில் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பயிற்சியாக பார்க்குறோம். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கையில் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இலக்கு என்னவோ எதை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறோமோ
அதை நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிப்போம். ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணீருக்கு சக்தி அதிகம். அதை கையில் வச்சுக்கிட்டு நம்ம நினச்சதை அது முன்னாடி சொல்லிட்டு அதை குடித்தா அது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகம் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வாட்டர் மாலிக்யூல்ஸில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பாதிக்குது, மாற்றத்தை உருவாக்குது அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு இது நம்பப்படுது. ஆனால் வாட்டர் மாலிக்யூல்ஸை வார்த்தைகள் மாற்றுது அப்படிங்கிறது உண்மை இல்லை. அதுக்கு எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் இல்லை. ஸோ நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இது ஒரு ரிப்பிட்டேஷன் மெத்தட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக்காக தான் பார்க்குறேன். அப்படி தான் இதை வந்து நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு பல முறை தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இலக்கை பற்றி நம்ம நினச்சி பார்க்கும்போது ஒரே நாளில் பல முறை நம்மளுடைய இலக்கை நினச்சி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்குது. அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். நம்மளுடைய உடல் சராசரியாக 70% நீரால் ஆனது அப்படிங்கும்போது நம்ம பேசக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, உணரக்கூடிய விஷயங்கள் மூலமாக நடக்காத ஒன்று நம்ம கையில் தண்ணி வச்சுக்கிட்டு சொல்லும்போது அந்த தண்ணீரால் நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானதாக தெரியுது இல்லையா? அப்பப்போ இந்த ஈர்ப்பு விதியில் இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கைகளையும் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதால தான் இதை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தண்ணீரை மாற்றுதோ இல்லையோ, இந்த பாசிட்டிவான வார்த்தைகளும் நெகட்டிவான வார்த்தைகளும் கண்டிப்பாக ஒவ்வொரு செகண்டும் உங்களுடைய உடலில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தில் உணர்வுகள் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆழமான ஆற்றல் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த ஆற்றலில் மிகப்பெரிய அளவில் அதிர்வுகள் உள்ள ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இது உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் ஒரு பேட்டர்னில் அடுத்தடுத்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய உணர்வுகளும் நம்மளுடைய பேச்சாக வெளிப்பட்டு அது செயலாக மாற்றப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அது உருவாக்குது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும். அதே சமயம் நம்ம பேசக்கூடிய இந்த பேச்சின் மூலமாக நம்ம எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிற அந்த விதத்தை நம்ம கவனித்தா நம்மளால் இதை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். யாரையுமே வந்து நம்ப முடியாது. யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படிங்கிற மாதிரியான அந்த வார்த்தைகளை சொல்கிறது, இல்லைன்னா வந்து என்னால் தான் இதை சரியாக செய்ய முடியும், இவங்களை வந்து நம்பி வந்து என்னால் வந்து விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான நம்பிக்கைகளை கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறது, இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணும். அது எல்லாமே உங்களுக்குள்ளேயே ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்கள் தான். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் மேலே போடப்பட்ட மந்திரங்கள் தான் அதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளாக மாறி உங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை இப்போ மாறி நிற்கிது. திரும்பவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதே நம்பிக்கைகளை உங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையாக அடுத்தடுத்து வருஷ கணக்கில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க. இதை மாற்றணும், இந்த சுழற்சியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் அதை பேசுகிறதுலேருந்து மாற்ற ஆரம்பிங்க. உங்கள் வார்த்தைகள்லேருந்து மாற்றத்தை ஆரம்பிங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள்ளே ஏற்கனவே பேசப்பட்ட அந்த நம்பிக்கையான விஷயங்களை திரும்ப திரும்ப வாய் விட்டு சொல்லும்போது அதே மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்கள் பேசக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குறீங்க, அதை அனுபவிக்கிறீங்க. நீங்களே அதை உருவாக்குறீங்க, நீங்களே திரும்ப திரும்ப அதை அனுபவிக்கிறீங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்கி அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரியான மோசமான விஷயங்களை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு நச்சரிப்பின் விளைவாக மோசமாக பேசும்போது அதை உடனே பேசுகிறத நிறுத்துங்க. அப்படி நிறுத்துனீங்கன்னா அந்த தப்பான மந்திரங்களால் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோவை நீங்கள் அப்போயே தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு சில முறை நீங்கள் அந்த தப்பான வார்த்தைகளை பேசுகிறத தடுத்து நிறுத்த ஒரு கட்டத்தில் அந்த நம்பிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைஞ்சு போயிடும். இது வந்து வெறும் தத்துவம் மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டாம். இது நியூரோ சயின்ஸால் சொல்லப்பட்ட ஒன்று. ஒரு மோசமான விஷயத்தை, எதிர்மறையான வார்த்தையை நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணும்போது உங்களுடைய மூளை நரம்புகளில் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை நீங்கள் உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். உங்கள் பிரெயின்லேருந்து உங்களுடைய வாய்க்கு வரக்கூடிய இத்தனை வருஷமாக நீங்கள் பழக்கப்படுத்தி வச்சுருந்த அந்த உணர்ச்சி பழக்கத்தை, அந்த பாதையை நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது, இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணும்போது அந்த பழைய நம்பிக்கைகள், மோசமான வார்த்தைகள், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அதே மாதிரியான சூழல் உருவாக்கக்கூடிய அந்த பேட்டனை உடைச்சி அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஒரு புது பேட்டனை க்ரியேட் பண்ணுறதுக்கான சூழலை உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். இதுக்காக சரியான வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க, சரியான நம்பிக்கைகளை உள்ளே கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு பக்கம் மோசமான நம்பிக்கைகளையும் மோசமான வார்த்தைகளையும் வந்து தடுத்து நிறுத்துறீங்க, இன்னொரு பக்கம் சரியான வார்த்தைகளையும் சரியான நம்பிக்கைகளையும் பேச ஆரம்பிக்கிறீங்க. அஃபர்மேஷன்ஸ் கூட இதே மாதிரியான விஷயங்களை தான் செய்யுது. சரியான வார்த்தைகளை, நேர்மறையான வார்த்தைகளை
தொடர்ந்து திரும்ப 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 கேட்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான நரம்பியல் பாதைகள் உங்களுடைய பிரெயினில் உருவாக ஆரம்பிக்குது. இது நம்பிக்கைகளாக மாறி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை சரியான முடிவுகளாக எடுக்க வைக்கும், பாசிட்டிவான முடிவுகளாக எடுக்க வைக்கும். இதுதான் அஃபர்மேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கிறதன் மூலமாக உங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். புதிய பழக்கங்கள் ஒரே நாளில் உருவாகிறது இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு நாள் பேச்சின் வெளிப்பாடாக தான் அது உருவாகும். ஒவ்வொரு நாளும் புதிய பழக்கங்களை பற்றி பேசுங்க, நல்ல விஷயங்களை தொடர்ந்து பேசுங்க, மற்றவங்ககிட்ட நல்ல விதமாக பேசுங்க. மற்றவங்ககிட்ட பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல நோக்கத்தோடு பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்காக நீங்கள் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஒன்று பண்ண போகிறீங்க. அது என்னென்னா, அடுத்த 24 மணி நேரத்துக்கு நீங்கள் எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறீங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும். ஏன்னா இதை நீங்கள் முதல் முறையாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வெறுமனே கவனிங்க, அது போதும். அது சரியா தப்பா அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. நீங்கள் பேசும்போதும் பேசி முடிச்சதுக்கு பிறகும் இப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க, நீங்கள் பேசுனதில் ஏதாவது நெகட்டிவான வார்த்தைகள் இருக்கா அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். அப்படி பேசப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு சம்மந்தமானதா இல்லை சம்மந்தம் இல்லாததா, இதையும் கவனிங்க. இதை அப்படியே அடுத்தடுத்த நாட்களையும் செய்ய ஆரம்பிங்க. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மாற்ற முயற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசுங்க. எதிர்மறையான வார்த்தைகளை உங்கள் நாக்கு என்றைக்குமே உச்சரிக்கக்கூடாது. இதில் நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற என்னுடைய பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய 1-to-1 கோச்சிங்கில் ஜாயின் பண்ணலாம். அதில் அடுத்த 6 மாதத்தில் குறைஞ்சது 10 மணி நேரத்துக்கு மேலே உங்கள் கூட நான் ஃபோன் காலில் பேசுவேன். என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதோட ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இது வரைக்கும் வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு எது சரி அப்படின்னு தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை ரிப்பீட்டடாக நம்ம பேசினாலோ சொன்னாலோ பிரெயினில் என்ன நடக்கும்? ஒரு நேர்மறையான வாக்கியத்தை திரும்ப திரும்ப பேசினாலோ சொன்னாலோ பிரெயினில் என்ன நடக்கும்? ஆப்ஷன் ஏ, பிரெயினில் நியூரல் பாத்வேஸ், அதாவது புதிய நரம்பு பாதைகள் உருவாகும். ஆப்ஷன் பி, நம்மளுடைய ஆற்றல் எனர்ஜி அதிகமாகும். ஆப்ஷன் சி, நம்மளுடைய மெமரி பவர் அதிகமாகும். ஆப்ஷன் ஏ, பி, சி இதில் எது சரி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த ஜேர்னியில் நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட நானும் இருக்கேன். நம்ம சேர்ந்து பயணிப்போம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்க வரேன். நன்றி.